தமிழகத்தில் மூடப்பட்டுள்ள மணல் குவாரிகள் விரைவில் திறக்கப்படும் என பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தமிழகத்தில் மொத்தம் 38 மணல் குவாரிகள் செயல்பட்டு வந்த நிலையில் விழுப்புரம், நாமக்கல் மாவட்டங்களில் தலா 1, கரூரில் 2, திருச்சியில் 5 என தற்பொழுது மொத்தம் 10 மணல் குவாரிகளே இயங்கி வந்தன. விழுப்புரம் மாவட்டம் கப்பூர் உட்பட 10 மணல் குவாரிகளும் திடீரென மூடப்பட்டன. இதனால் மணல் லாரி உரிமையாளர்கள் மற்றும் கட்டுமான தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறிய மணல் லாரி உரிமையாளர்கள் சங்கத்தினர் மணல் குவாரிகளை அரசே ஏற்று நடத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளனர். இந்த 7 மணல் குவாரியில இயந்திரம் மூலியமா போட வேண்டாம் சொல்றது ஆட்கள் மூலியமா போடுறது இப்போ காலகட்டத்தில் முடியாது. முன்பு இருந்த சின்ன லாரி இருந்தது, 4 ஆட்கள் ஒரு வாகனத்துக்கு லோடு பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ எல்லாம் டிப்பர் லாரியா ஆயிடுச்சு, மேனுவல் போட முடியாது. ஆகவே இதை அரசு நீதிமன்றத்தில் சொல்லி அந்த குவாரிகளும் திறக்கணும், மேலும் பல குவாரிகள் திறக்கணும். இந்த மாதிரி உடனடியாக திடீரென மூடப்பட்டனால மிகப்பெரிய தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கு. ஆகவே மாண்புமிகு முதல்வர் அவருடைய துறை, பொதுப்பணித்துறை முதல்வர்கிட்ட இருக்கு. இதை போர்க்கால அடிப்படையில் முதல்வர் இதில் தலையிட்டு திங்கட்கிழமை அனைத்து லாரிகளுக்கும் மணல் உடனடியாக வழங்கணும்னு நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம்.